ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதோட மசாலா வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குங்க. அதை இதோட சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 பத்த தேங்காய் மட்டும் கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 இனுக்கு வந்து கருவேப்பிலை வந்து இதோடு சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகு வந்து இதோட சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு சோம்பு சேர்த்துடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 10 பல்லு பூண்டை வந்து தோலோடு நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. இதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி பேஸ்டான பதத்தில் வந்து கரெக்டான ரேஷியோவில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு மிக்ஸி ஜாரில் இதோட மசாலாவை வந்து தனியாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் ஜீரா பவுடர் சேர்த்துட்றேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மல்லி பவுடர் சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பை வந்து இதோடு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாங்க. மீன் குழம்புனாவே கொஞ்சம் ஆயில் எக்ஸஸாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லைங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு 10 பல்லு பூண்டு வந்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஸ்லைஸாக. அதை இதோடு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்து பொரியிட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியனை வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாங்க பொடிசாக. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கருவேப்பிலையை வந்து இதோடு சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு இது நல்லா வந்து வதக்கி விட்டுறலாங்க. நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க, வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி உடஞ்சி நல்லா வதங்கி வந்த உடனே இந்த மாதிரி பதத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்டெல்லாம் இதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாங்க.
இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டுங்க, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு தனியாக வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்துடலாங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்கிட்டுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே நல்லா வேக வச்சிடலாங்க. நல்லா மசாலா எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 மினிட்ஸு கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா கொதிக்குங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி நல்லா கொதித்து சுண்டி வரட்டுங்க. பாருங்கள் எண்ணெய்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது ஓப்பன்லேயே வந்து நல்லா வந்து குழம்பு சுண்டி வரட்டும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு மத்தி மீனை வந்து நான் வாஷ் பண்ணி தனியாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அதையும் இதோடு சேர்த்துடலாம். இந்த மீனை சேர்க்கும் போதே பாருங்க எல்லா எண்ணெயும் வந்து நல்லாவே பிரிஞ்சு வருங்க. இந்த மாதிரி வந்து மீன் போடும்போது எல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் வரும். பாருங்கள் குழம்போட ஸ்ட்ரக்சர் வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறலாங்க சிம்மில். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொதித்து வரட்டும். இதிலே மீன் வந்து நல்லா வெந்து வந்துடுங்க. ஆனால் வந்து மீன் குழம்பை பொறுத்தவரையும் நான் எப்படி செய்வேன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸாவது நல்லா வந்து கொதிக்கணுங்க. அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் மீனோட மெர்ஜாக இருக்கும். ஸோ நல்லா வந்து திறந்து விட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. நீங்கள் லைட்டாக வந்து அடி பிடிக்காமல் மட்டும் மீன் உடையாமல் லைட்டாக கிளறி விட்டால் ஃபைனலி மத்தி மீன் குழம்பு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கிடச்சிருங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து ஊறட்டும் ஒரு 1/2 அன் ஹவர். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.